ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேஜ் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த 2 பேஜ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அக்கோஸ்டிக் அப்படின்னாலே ஒலி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அக்கோஸ்டிக்னாவே ஒலி நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்டென்சிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோட இன்டென்சிட்டி அப்படின்னா செறிவுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியம். இன்டர்ஃபெரோமீட்டர். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு மீட்டர் அப்படின்னா மார்னிங் தெரியும். மார்னிங் தெரியுமா? ஓகே, இங்க பாருங்க. இன்டர்ஃபியர் அப்படின்னு இருக்கா, இன்டர்ஃபெரோன் இருக்கா. நம்ம என்ன இன்டர்ஃபியர்னு படிக்கிறத இன்டர்ஃபியர்னு என்ன நம்ம படிச்சிருப்போம். இன்டர்ஃபியர் பண்றாங்க, குறுக்கிடுறாங்க அப்படின்னு படிச்சிருப்போமா? ஓகேங்களா? அதுதான் பிரிச்சு பிரிச்சு படிக்கணும்ன்றது. ஸோ அப்ப இன்டர்ஃபியர்னு எனக்கு குறுக்கீடு. இந்த கௌசிக் குறுக்க வந்தா அப்படின்ற மாதிரி குறுக்கீடு. ஓகேங்களா? இன்டர்ஃபியர் பண்ணா அதான் குறுக்கிட்டு மானி. ஓகேங்களா? அடுத்து அக்கோஸ்டிக் மாஸ் ஆர் நோன் அஸ் அக்கோஸ்டிக் இனர்ஷியா. ஓகே, இனர்ஷியாவே உரல்மை நம்ம படிச்சிருக்கோமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. இனர்ஷியானா உரல்மை. மாஸ்னாலும் அதை அக்கோஸ்டிக் இனர்ஷியானாலும் மாஸ்னாலும் ஒண்ணு. ஸோ ரெண்டுக்கும் அர்த்தம் பார்த்தீங்கன்னா உரல்மைன்னு படிச்சிருக்கோமா? அதையும் கொடுத்துருங்க. ஸோ ஒலி உரல்மை. நாய்ஸ்னா என்னது? இறைச்சல் அப்படின்னு தெரியுமா? ஓகே, அடுத்து பாருங்க. பெனர்டன்ஸ் அப்படின்னா என்னது? நம்ம என்ன படிப்போம்? பெனிட்ரேட் படிப்போமா? இங்கிலீஷ்ல நார்மலா படிக்கும்போது பெனிட்ரேட் அப்படின்னு என்னது? ஊடுருவது அப்படின்னு படிச்சுக்கோமா? அது போடுவோம். பெனர்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னு ப்ராப்பர்ட்டின்னு என்ன சொல்லுவோம்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம படிச்சிருக்கோமா? இப்போ கார்பன் இருக்கு, அது வந்து என்னன்னு படிப்போம் தமிழ்ல? கார்பனோட அதோட வெளிப்பண்பு, அதோட கெமிக்கல் பண்பு, அதோட இந்த அந்த மாதிரி படிப்போம். ஓகேங்களா? கரெக்டா சொல்ல வரல. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அதோட பண்பு பத்தி படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகேங்களா? சொத்து அந்த மாதிரி வராது. ஸோ ஒலி பண்பு. ஓகேங்களா? ஓகே. அக்கோஸ்டிக் ரியாக்டன்ஸ்னா மேல கூட நம்ம பார்த்தோம், மறுப்புன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிப்ரோக்கல் அப்படின்னுமா? ரெசிப்ரோக்கல் மேக்சிமம் ரெசிப்ரோக்கல் படிப்போம். இங்கேயும் ரெசிப்ரோசிட்டின்னு படிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இணை மாற்றம். ஓகேங்களா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/2 இருக்கு, இதோட ரெசிப்ரோசிட்டி என்ன? ரெசிப்ரோக்கல் கேட்டாங்கன்னா 2/1. ஓகேங்களா? அதுதான் சொல்லுவாங்க இணை மாற்றம். ஓகேங்களா? இணை மாற்றம். தியரம்னா தேட்டம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ரிஃப்ளக்ஷன் ஃபேக்டர். ரிஃப்ளக்ஷன் நம்மளுக்கு என்ன தெரியும்? ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா எதிரொலிக்குது அப்படிங்குமா? ஃபேக்டர் நம்ம படிச்சோம், காரணி. முடிஞ்சு வச்சா ரிஃப்ளக்ஷன் ஃபேக்டர். ரிப்பல்சன்னா தள்ளுகை. நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்? ரிப்பல்ஸ் இது வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து மேக்னெட் இருக்கு இல்லையா, காந்தத்துல ஒரே சைடா இருந்தா ரிப்பல்ஸ் ஆகும், தள்ளும் அப்படின்னு படிச்சிருப்போமா? அப்ப ரிப்பல்ஸ்னா என்ன? தள்ளுறது. ஸோ தள்ளுகை. ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? தடை. ரெசிஸ்ட் பண்ணாத, கூட கூப்பிட்டா கூட வரணும். ரெசிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். தடை செய்யக்கூடாது, தடை சொல்லக்கூடாது. அது ரெசோனன்ஸ் அப்படின்னா ஒத்ததிர்வு. ஓகேங்களா? ஒத்ததிர்வு தான் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம் ஸ்கேட்டரிங். ஸ்கேட்டர்னாவே என்னது? சிதறத்தான். நமக்கு நல்லாவே தெரியும். ஷேடோனா நிழல் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்து ஷீல்டிங். ஷீல்டிங்னா கேடயமிடல், ஒலி கவசங்கள். ஷீல்டுனாவே என்னது? கத்தி இருக்கு. அடுத்து வந்து கையில இந்த பக்கம் ஷீல்டு வச்சு நிற்பாங்களா வீரர்கள்? ஷீல்டுனா என்னது? கேடயம். ஓகேங்களா? அது அடுத்து பார்த்தோம்னா ஒலி கவசங்கள். ஒலினா அக்கோஸ்டிக், கவசம்னா என்னது? ஷீல்டிங், ஷீல்ட் பண்றது, கவசமா இருக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து ஸ்பெக்ட்ரம்னா நம்ம படிச்ச மேல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸ்பெக்ட்ரம்னா என்னது? அலை மாலை. ஸோ இப்போ வேவ்னா என்னது? அலை. சி வேவ்ஸ், சி வேவ்ஸ் கடல் அலை. வேவ்ஸ்னாவே என்னது? அலை. ஓகேங்களா? அடுத்து அப்போஸ்டோ கோ ஆப்டிக்ஸ். ஓகேங்களா? வந்து பாருங்க, அப்போஸ்டிக்னா என்னது? ஒலி, ஐ மீன் சவுண்டு. ஆப்டிக்னா என்னது? ஆப்டிகல்ஸ் சொல்லுவோமா? ஆப்டிக்ஸ்னா என்னது? ஆப்டிகல்ஸ் சொல்லுவோமா? அப்படின்னு என்னது? கண்ணாடி. ஆப்டிக்ஸ் அப்படின்னுவோமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அது எது சம்பந்தப்படுறது? ஒலி. அப்ப இது சவுண்டு ஒலி, இந்த ஆப்டிக்ஸ் லைட்டு ஒலி. அதுதான் ஒளியே. பிரிச்சு பார்த்தோம்னா கரெக்டா வந்துருக்குமா? டக்குன்னு பார்க்கும்போது எப்படின்னு தோணும்? என்னது அப்படின்னு தோணும். ஏன்னா பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும் படிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து அப்போஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒலியியல், அதாவது அந்த ஒலியை பத்தி படிக்கிற படிப்பு.
அக்கோஸ்டிக்ஸ் அப்படிங்களா, ஒளியியல். அடுத்து ஓகே, அடுத்து அக்கோஸ்டிக் ஆஃப் பில்டிங் அப்படின்னா கட்டட ஒளியியல். ஓகேங்களா, பில்டிங்னா கட்டடம், கட்டட ஒளியியல். அக்கோஸ்டோ ஆப் இங்க பாருங்க, அக்கோஸ்டோ ஆப்டிக் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளி இன்ட்ராக்ஷன் என்னது? இடைவினை. இன்ட்ராக்ட் பண்றாங்கன்னா இடைவினை. அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஆக்டினாலஜி அப்படின்னா மின்காந்த கதிர்வீச்சியல். இது எப்படியுமே நம்ம வந்து இப்ப ஷார்ட்கட் டச் படிக்க முடியாது. ஆனா வந்து பாருங்க, ஆக்டினாலஜி, ஆக்டினோமீட்டர் ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க. ஆக்டினாலஜினா மின்காந்த கதிர்வீச்சியல். மீட்டர்னா மானி தெரியும். ஸோ ஆக்டினோனா மின்காந்த கதிர்வீச்சியல் தெரியும். அப்ப மின்காந்த கதிர்வீச்சு மானி முடிஞ்சு போச்சா? அப்ப ஆக்டினாலஜினா என்னன்னு தெரிஞ்சுன்னா ஆக்டினோமீட்டர் ஈஸியா தெரியும். மின்காந்த கதிர்வீச்சியல். ஆக்ஷன் இன்டகரல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ஷன்னா என்னது? செயல். இன்டகரல்னா என்ன? இன்டகிரேஷன் எல்லாம் படிச்சிருப்போமா? அதெல்லாம் என்ன? தொகையம். அடுத்து ஆக்ஷன் வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல் தொகையம். அதேதான், இது ரெண்டும் ஒரே அர்த்தம். ஆக்ஷன் வேரியபிள்னாலும் ஆக்ஷன் இன்டர்வல்னாலும் ஒண்ணுதான். அடுத்து ஆக்ஷன் ஆங்கிள் வேரியபிள். எப்படி பிடிக்கலாம்? ஆக்ஷன்னா என்ன? செயல். ஆங்கிள்னா என்ன? கோணம். படிச்சிருக்குமா? வேரியபிள்னா என்ன? மாறி, வேரி ஆகுது. இதுக்கு வேரி ஆகுது, மாறுது அப்படின்னு அர்த்தமா? மாறி முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆக்டிவேட்டட் ஃபிஷன். ஆக்டிவேஷனா என்னது? ஆக்டிவேட் பண்ண என்ன அர்த்தம்? செயலாக்கு, அதை செயல்படுத்து அப்படின்னு அர்த்தமா? அப்ப செயல் இருக்காரு. ஃபிஷன்னா என்னது? ஃபிஷன், ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், அணு அணு அணுக்கரு பிளவு, அணுக்கரு சேர்வுன்னு படிச்சுப்போமா? ஃபிஷன்னா என்னது? பிரியறது. ஃபியூஷன்னா என்னது? சேர்றது. ஸோ இது ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா இது பேஸ் பண்ணி எது வந்தாலும் போட்டலாம். ஸோ வந்து ஃபிஷன் அப்படின்னா ஃபிஷ் வந்து என்ன பண்ணும்? குழம்பு சாப்பிடணும். ஃபியூஷன்னா என்னது? சேர்க்கறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? ஃபிஷ் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஃபியூஷன் கமல் ஞாபகம் வரும். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேட்டட் ஃபாயில்னா தகடு. இந்த அலுமினியம் ஃபாயில் அது நல்லா படிச்சிருக்கோம்ல, அது பேப்பர் மாதிரி இருக்குமா? எப்படி சொல்றது? இந்த சாப்பாடெல்லாம் அலுமினியம் கவர் மாதிரி போட்டு சுருட்டி தருவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதான் ஃபாயில், தகடு. ஃபாயில் அலுமினியம், அது ஆக்டிவேட்டட் ஃபாயில் அப்படின்னா செயலுக்கு தகடு. இதே அலுமினியம் ஃபாயில் அப்படின்னாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அலுமினியம்னா என்னன்னு சொல்லுவீங்க? தமிழ்ல சொல்லுவீங்களா? சரி, பேச எனக்கு தெரியுமா சொல்றேன். இப்ப கோல்டு ஃபாயில் அப்படின்னா கோல்டு தான் தங்கம், ஸோ தங்க தகடு. சில்வர் ஃபாயில் அப்படின்னா சில்வர்னா சில்வர் இல்லையா? ஸோ சில்வர் தகடு. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன? காப்பர் ஃபாயில் அப்படின்னு சொன்னாங்கன்னா செம்பு தகடு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி. இங்க ஆக்டிவேட்டட் ஃபாயில் செயலுக்கு தகடு முடிஞ்சு போச்சு. டிவைஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? கருவி. அப்ப என்னது? செயலூக்க கருவி முடிஞ்சு போச்சு. ஸோ மொத்தத்துல ஆக்டிவேஷன்னா செயலூக்கம்னு தெரிஞ்சிச்சுன்னா இது எல்லாம் வந்து முன்னாடி படிக்கவே தேவை, பின்னாடி இது மட்டும் தெரிஞ்ச போகும். ஸோ ஆக்டிவேஷன் செயலூக்கம் முடிஞ்சு போச்சா? ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்டிவேஷன் அனலைசிஸ். அனலைசிஸ் தான் என்னது? பகுப்பாய்வுன்னு சொல்லுவோமா? அனலைஸ் பண்ணணும், இது என்ன விஷயம் இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பகுப்பாய்வு செய்யணும், ஆய்வு செய்யணும். அதுதான் பகுத்து ஆய்வு செய்யறது அனலைசிஸ். அடுத்து கிராஸ் செக்ஷன் நம்ம மேலே படிச்சோம். கிராஸ்னா என்னது? குறுக்கா வரத்தான் கிராஸ் பண்ணாத, என் வழியை கிராஸ் பண்ணாதான் எனக்கு குறுக்க வராத. செக்ஷன்னா என்னது? பகுத்து வெட்டி போறது. கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறத குறுக்கு வெட்டு. எனர்ஜினா நமக்கு தெரியும், எனர்ஜினா ஆற்றல். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க, ஆக்டிவேட்டர்னா செயலூக்கி, ஆக்டிவேஷன்னா செயலூக்கம். ஓகேங்களா? சென்னு வருதா கம்முன்னு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, டர்ன்னு வருதா கீன்னு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டர் கீ, செயலூக்கி ஆக்டிவேட் பண்ற அந்த ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் வந்து செயலூக்கி, அவங்கதான் ஆக்டிவேட்டர்னுவாங்க. அதான் செயலூக்கி. ஏன்னா அவங்கதான் ஊக்குறாங்க, செயலூக்கி போய் ஊக்குவிச்சு செய்யுன்றாங்க. ஓகேங்களா? அதனால அது ஆக்டிவ் காம்போனன்ட் ஆர் நோன் அஸ் பவர் காம்போனன்ட். ஸோ ரெண்டுக்கும் ஒரே அப்படின்னா, ஸோ ஆக்டிவ்னா என்ன? செயலூறு. காம்போனன்ட்னா என்ன? கூறுணுவோமா? முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து பாருங்க, ஆக்டிவ். சரி, ஓகே. இதே வந்து ஆக்டிவேஷன் காம்போனன்ட் கொடுத்தா என்னன்னு எழுதிப்பீங்க? செயலூக்க கூறு அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேஷன்னா செயலூக்க, ஆக்டிவ்னா செயலுறு. ஓகேங்களா? அடுத்து ஆக்டிவ் செயலுறு வந்துச்சா? டெபாசிட்னா என்னது? டெபாசிட் ஆகுது அப்படின்னு அது படிவுது, இந்த படிக்க மாதிரி ஆகும்ல. இப்ப ஒரு பீக்கர் இருக்கு, இதுல பார்த்தோம்னா களிமண் மாதிரி எல்லாம் கலந்து ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா
அவங்க கொஞ்ச நேரம் சொன்னா என்ன அப்படியே வந்து மண்ணெல்லாம் கீழே டெபாசிட் ஆகணும். டெபாசிட்னா என்னது, படிகிறது கீழே, அதான் படிவு. ஓகேங்களா, அதான் இங்க சொல்றேன் ஆக்டிவ் டெபாசிட். எலுமெண்ட் நமக்கு தெரியலையே, உறுப்பு. நம்ம கெமிஸ்ட்ரியில படிப்போம் இல்லையா, உறுப்பு, எலிமெண்ட், காம்பவுண்ட் அப்படின்ட்டு. எலிமெண்ட்னா ஒரு உறுப்பு. ப்ரெஷர்னா நமக்கு தெரியும், அழுத்தம். ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அழுத்தம். ரெசிஸ்டன்ஸ் நம்ம முன்னதான் பார்த்தோம், ரெசிஸ்ட்னா தடை. ஓகேங்களா, செயல் ஒரு தடை, செயல் ஊக்க தடை. ஓகேங்களா, சேட்டலைட்டா நமக்கு தெரியும், துணைக்கோள். சேட்டலைட்னாவே துணைக்கோள். நம்ம நிலவு இருக்கு இல்லையா, அது ஒரு துணைக்கோள். நேச்சுரல் துணை, இயற்கை துணைக்கோள். ஓகேங்களா, சேட்டலைட் துணைக்கோள். அடாப்டேஷன் அப்படின்னா இசைவாக்கம், தகவமைப்பு. நீங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு இதுக்கு போனோம்னா அங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம தகவமைச்சுக்கணும். ஓகேங்களா, அங்க போயிட்டு நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னாலே அதுதான் அடாப்டேஷன். ஓகேங்களா, அதான் இசைவாக்கம். இசைவாகிறதுனா என்னது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறது, அதான் தகவமைப்பு. இது அடாப்டர். டெர்னாவே என்னது, கீ வரணுமா, ஆக்டிவேட்டர் கீ, அடாப்டர் கீ, இசைவா கீ. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடாப்ஷன் லூமினஸ் அப்படின்னா, அடாப்ஷன் லூமினஸ்னால ஃபீல்ட் பிரைட்னஸ் ஒண்ணுதான். ஏன்னா லூமினஸ்க்கு அர்த்தமே பிரைட்னஸ் அர்த்தம். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடாப்ஷன்னா என்னது, இசைவாக்கம். லூமினஸ்னு எனக்கு பொழிவு, பிரைட்னஸ்னா எனக்கு பொழிவா இருக்கிறதுமா அதுதான். ஃபீல்டுனா புலம் சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இது காந்த புலம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னது, மின்னணு புலம் அப்படின்னு. ஸோ புலம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஃபீல்ட்னாவே புலம், அதான் பொழிவு. ஓகே, அடிஷனல் பார்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னா, அடிஷனல்னாவே என்னது, அடிஷனலா எனக்கு ஒரு 2 தோசை போடுறதுனா என்னது, கூடுதலா கொஞ்சம் 2 தோசை போடுப்பா அப்படின்னு அர்த்தம். அது ஓகேவா, கூடுதல். பாத்துனா என்னது, வழி, பாதை அப்படின்னா அது பாதை. டிஃபரன்ஸ்னா என்னது, டிஃபரன்ஸ் பிட்வீன் இது அது அப்படின்னா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னா, ரெண்டுக்கு வேறுபாடு சொல்லணும் அர்த்தம். அப்ப கூடுதல், பாதை, வேறுபாடு. புரிஞ்சு போச்சா. அடுத்து அடிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா கூட்டல் முறை. அடிட்டிவ்னா என்னது, அடிஷன். ஓகேங்களா, அடிட்டிவ்னா கூட்டல். ப்ராசஸ் என்னது, ஒரு முறை. ஓகேங்களா, அடுத்து அடிட்டிவ்னு என்னது, கூட்டல் வகை, தொடர்பு. ரிலேஷன்ஷிப் உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்னா என்னது, தொடர்பு. என்ன தொடர்பு, அது. அட்ரஸ் லைன் அப்படின்னு என்னது, முகவரி. நமக்கு தெரியாதா, அட்ரஸ் லைன் என்னது, முகவரி. முடிஞ்சு போச்சு. அடேஷன் அப்படின்னா ஒட்டு பண்பு. நம்ம இந்த கடையில வாங்குற ஃபெவிஸ்டிக் எல்லாம் இருக்குன்னா அதோட அடேஷன் பண்பு, அதோட ஒட்டும் பண்பு சொல்லுவோம், அதெல்லாம் அடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஒட்டு பண்பு. அடேசிவ் பாண்ட்னா அதுதான் ஒட்டு பிணைப்பு. பாண்டுனா என்னது, பிணைப்புன்னு படிச்சிருப்போமா, இந்த நிலபாண்டு அப்படின்னு என்னது, பிணைப்பு. பாண்டுனா பிணைப்பு, 2 பேத்துக்கு இருக்கிற பிணைப்பு என்ன, பாண்டு அது. ஓகேங்களா, பாண்டு பேபினால அது. அடேசிவ் ஃபோர்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ்னா விசைன்னு தெரியும், அப்போ ஒட்டு விசை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடிஷன், அடிட்டிவ், ஆக்டிவேஷன் முடிஞ்சிச்சா. அப்போசிட் முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க. அடுத்து ஏ டயாபெட்டிக் அப்ராக்சிமேஷன். ஓகேங்களா, ஏ டயாபெட்டிக் அப்படின்னா மாறா வெப்ப. ஓகேங்களா, ஏ டயாபெட்டிக்னா மாறா வெப்ப. இதே டயாபெட்டிக்னா மாறு வெப்ப. ஓகேங்களா, மாறானா ஏ டயாபெட்டிக், மாறுனா டயாபெட்டிக். அப்ராக்சிமேட்டா அப்படின்னா என்னது, தோராயமா அப்படின்னு. அப்ராக்சிமேஷன், தோராயம். சரி, ஓகே. சேஞ்ச்னா என்னது, சேஞ்ச்னாவே நமக்கு தெரியும், மாற்றம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா கம்ப்ரெஷன்னா என்னது, கம்ப்ரெஸ் பண்ண என்ன அர்த்தம், இருக்கு, கம்ப்ரெஸ் பண்ணு அர்த்தமா. பூல்னா என்னது, குளிர்வு. கர்வ்னா என்னது, வரைவு. கர்வ். ஓகே. டிமேக்னடைசேஷன் அப்படின்னா காந்தம் நீக்கு. மேக்னடைசேஷன் அப்படின்னு மட்டும் எடுத்தா காந்த பண்பை வந்து அது கொடுக்கறது. டிமேக்னேஷன் கதில் வந்துச்சுன்னா அது வந்து நீக்கிறது. ஓகேங்களா, மேக்னட்னா என்னது, காந்தம். டீனா என்ன, நீக்கம். ஸோ காந்தம், நீக்கம். எஃபிஷியன்சி அப்படின்னா வினைத்திறன். இவர் ரொம்ப எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப திறமையா ஒர்க் பண்ணுவார்னு அர்த்தம். அந்த மாதிரி. எலாஸ்டிசிட்டி, இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மீள்மை மீளத்தன்மையெல்லாம் படிப்போம் இல்லையா. நம்ம ரப்பர்லாம் யூஸ் பண்றோம், அதுக்குலாம் வந்து எலாஸ்டிசிட்டி அதிகம்னா அதான் மீள்மை. அதாவது மீள்மை திறன், மீளும், போயிட்டு திருப்பி மீளும் அது. ஓகே. எக்ஸ்பான்ஷனா நமக்கு தெரியல, விரிவு. இன்வேரியன்ட் அப்படின்னா மாறு. நம்ம படிச்சோம் இல்லையா, வேரியபிள், வேரியன்ட், இதெல்லாம் என்னது, வேரியேஷன், இதெல்லாம் என்னது, மாறிலி. வேரியபிள் படிச்சோமா, அடுத்ததெல்லாம். ஓகேங்களா, அடுத்து ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். ப்ராசஸ்னாலே இந்த செயல்முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, சரி, ஓகே, அவ்வளோதான். இது ஒரு பேஜ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம்.
அதுதான் ஏடயபடிக் ரேட்னா என்னன்னு நமக்கு தெரியல, வீதம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பாசிபிள் இன்ட்ரெஸ்ட் கூட படிப்போம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிப்போம் இல்லையா. அதோட ரேட்னா என்னது, 100%, அப்படின்னா 100 வீதம் அப்படின்னு படிப்போமா. அது வேப்பரைசேஷன்னா என்னது, வேப்பர்னா என்னது, விக்ஸ் வேப்பர் அப்படின்னு என்ன அர்த்தம், வேப்பர்னா என்னது, ஆவி. அதான் வேப்பர், அதான் அது ஆவி ஆக்குற ப்ராசஸ் பேர் தான் வேப்பரைசேஷன், அது ஆவி ஆக்கும். அட்ஜஸ்ட் பண்றது என்னது, சரியமைப்பு. அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறது. அட்மிட்டன்ஸ் அப்படின்னா இசைமை. அட்மிட் பண்ணுங்க அப்படின்னா அதை போய் இது பண்ணுங்க, ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா. அட்மிட் பண்ணுங்க, நீ தப்பு பண்ணிட்டீங்க அட்மிட் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க வந்து தப்பு பண்ணீங்க அட்மிட் ஒத்துக்கோங்கன்னு அர்த்தம். ஸோ இசைமை. நீங்க அட்மிட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க, இதுல இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இயற்பியலில் அட்மிட்டன்ஸ் இணையான தமிழாக்கம் கூறுக அப்படின்னா மின் இசைமை. என்னன்னு கொடுப்பாங்க, மின் இசைமை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி, சேர்க்கை, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து என்னது ஒண்ணுமே புரியாது. நம்ம கேட்டாங்க இல்லையா அட்வான்ஸ் அப்படின்றதுக்கு, ஜாகிரபில புவியியல்ல என்ன அப்படின்னு கேட்டாங்கல்ல, இந்த மாதிரிதான் கேட்பேன். அடுத்து அப்சர்ப்ஷன் அப்படின்னா பரப்பு ஈர்ப்பு. அப்சர்வ் பண்றது, பரப்புல ஈர்ப்புன்றது. அப்சர்வ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா. இதுலதான் குழப்புவாங்க. ஓகேங்களா, அதான் தெளிவா சொல்றேன். அப்சர்வ் அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டா தண்ணி என்ன உள்ள வரைக்கும் போகும், அதுதான் அப்சர்வ். இப்ப நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம், செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் இது வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், உள்ளெல்லாம் போகாது, அதுதான் அப்சர்வ். புரியுதுங்களா, ரெண்டு வித்தியாசம் புரியுது இல்லைங்களா. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பாத்துக்கோங்க. சோ பரப்புல ஈர்ப்பு செய்யறது, பரப்புல ஈர்ப்பு செய்யறதுனால்தான் அது என்னது அப்சர்வ். இது என்னது உள்ளீர்ப்பு, உள்ளார வரைக்கும் ஈர்க்கிறதுனால தான் உள்ளீர்ப்பு. முடிஞ்சிச்சா. ஓகே. அடுத்து அட்வான்ஸ்டு பொட்டான்சியல். அட்வான்ஸ்னா என்னது, ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கானா ரொம்ப முன்னேறி போறான்ப்பா அப்படின்னா முன்னேறும். பொட்டான்சியல் நம்ம படிச்சோம் ஏற்கனவே, நிலைத்திறன். அவங்க வந்து திறமையானவங்க, அவங்க வந்து பொட்டான்சியல் இருக்குப்பா ஃபியூச்சர்ல அப்படின்னு நான் அவங்க நிலைத்திறன் திறமை வந்து இருக்குப்பா அப்படின்னு அர்த்தம். அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஏலோட்ரோபி அப்படின்னா திசை சார்மை. ஓகேங்களா. நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைங்க தான் நோட்ஸ் எடுக்கிறோம், இதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த மாதிரி இது இந்த ஏலோட்ரோபி சொன்னோம் இல்லையா, ஏலோட்ரோபி இது ஏரேஷன், ஏரியல், இதெல்லாம் எடுக்க தேவையில்ல. இந்த டயபெட்டிக் ரேட்டு இதெல்லாம் நம்மளுக்கு எடுக்கவே தேவையில்ல, இதெல்லாம் நம்ம டக்குன்னு ஞாபகம் வரும், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. சொல்றேன். ஓகே. அடுத்து பார்க்கலாமா. ஏலோட்ரோபி அப்படின்னா திசை சார்மை. ஓகேங்களா. அதாவது அனிசோட்ரோபினாலும் ஏலோட்ரோபினாலும் ஒண்ணுதான், திசை சார்மை. ஓகேங்களா. அடுத்து ஏரேஷன் அப்படின்னா வலியூட்டம், காற்றூட்டம். இது பாருங்க, இது நீ ஈஸியாவே எப்படி ஞாபகம் சொல்றாங்க. ஏரேஷன் படிக்கும்போது எப்படி வருது, ஏர் ஏரேஷன் வருதா, ஏஆர். ஏர்னா என்னது, காத்தா. காத்துனா என்னது, வலி, காத்து வருதா. முடிஞ்சு போச்சு, வலியூட்டம், காற்றூட்டம், முடிஞ்சா. அதேதான் பாருங்க. ஏரியல்னா என்னது, ஏரியல் ஆண்டனா அப்படின்னுவோமா, அப்படின்னா என்ன அர்த்தம், அலைவாங்கி உணர்ச்சட்டம். ஓகேங்களா. ஓகே. சோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து ஏரோடைனமிக் கோஎஃபிஷியன்ட். டைனமிக்னாவே நமக்கு தெரியும் இல்லையா. ஏரோனா என்ன, வலி, உங்களுக்கு தெரியும். டைனமிக்னா என்ன, இயக்கம். சோ ஏரோடைனமிக்னா என்ன, வலி இயக்கம். பிரிச்சு படிக்கணும். வலி இயக்கம்னா என்னது, வலினா ஏரோ, இயக்கம் அப்படின்னு டைனமிக். ஸோ கோஎஃபிஷியன்ட்னாவே நமக்கு தெரியும். ஸோ ஏரோடைனமிக்னா வலி இயக்கம் தெரிஞ்சு. டிராக்னா என்னது, இழுப்பு. எப்படி சொல்றது, நார்மலா சொல்லமா, ஹி டிராக்டு த டாக்னா என்னது, அவன் நாயை இழுத்துட்டு வந்தான். ஸோ டிராக்னா என்னது, இழுப்புன்னு அர்த்தம், இழுக்கிறது. ஓகேங்களா. பிடிச்சி தரதான் இழுத்துட்டு வரணும். ஓகேங்களா. ஏரோடைனமிக் ஃபோர்ஸ்னா நமக்கு தெரியலையா, விசை. இதுதான். லோட்னாலும் அதுதான், ஃபோர்ஸ் விசை லோட் ரெண்டுக்குமே அதுதான். லோட்னா என்னது, சுமைன்னு சொல்லுவோமா. ஓகே, அதேதான். ஓகேங்களா. ஃபோர்ஸ்னாலும் லோடுனாலும், லோடுன்னு வரும்போது சுமைன்னு வரும், ஃபோர்ஸ்னா விசைன்னு வரும். பட் ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஓகேங்களா. சரி. ஓகே. டர்புலன்ஸ் அப்படின்னா அந்த கொந்தளிப்பு. இப்ப ஏரோப்ளைன்ல போயிட்டு இருப்போமா, போயிட்டு இருக்கும்போது டர்புலன்ஸ் ஆகுது அப்படின்னா என்ன, அப்படியே கொந்தளிக்கும், திக்கு ஆடும், காத்துல ஆடும், அதான் வந்து டர்புலன்ஸ் ஆகுது அப்படின்னுவாங்க. ஓகேங்களா. அதான் கொந்தளிப்பு. ஓகேங்களா. அடுத்த பக்கம் ஏரோ டைனமிக்ஸ் தான் இப்பதான் பார்த்தோம், வலி இயக்கியவியல். ஓகேங்களா. ஏரோ மீட்டர் அப்பதான் பார்த்தோம். ஏரோனா என்னது, வலி. மீட்டர்னாவே நம்ம முடிஞ்சு போச்சு. ஏரோநாட்டிக்ஸ்னா என்னது, வானூர்த்தியல். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோமா, அத வானூர்த்தியல், அதை பத்தி படிக்கிறது. ஏரோசால் அப்படின்னா வலி தூசி புழுதின்னுவாங்க. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு தான்.
எதையும் புக்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ற மாதிரி நீங்க வரீங்க அப்படின்னு எல்லாம் நோட் பண்ணிக்கணும். பிகாஸ் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்காக தான். ஸோ ஏரோசால் அப்படின்னா வலி தூசி புழுதி. ஆஃப்டர் இமேஜ்னா பின் பிம்பம். ஆஃப்டர்னா என்னது பின்னாடி, இமேஜ்னா பிம்பம், பின் பிம்பம் முடிஞ்சிச்சு. ஏகோனிக் லைன் அப்படின்னா என்ன, கோணமில் வரி. ஏகோனிக் லைன் அப்படின்னா ஏகோனிக் அப்படின்னா என்னது கோணமில் ஓகேங்களா, லைன்னா வரி. எய்லரான் அப்படின்னா நிலைப்படுத்தி ஓகேங்களா, எய்லரான்னா நிலைப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வர இதுலதான் நோட் பண்ண வேண்டியது. ஏர்னா நம்மளுக்கு தெரியும் வலி காற்று. ஏர் பெல்லோஸ் அப்படின்னா என்ன, பெல்லோஸ் அப்படின்னா துருத்தின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஏர்னா காத்துன்னு தெரிஞ்சிடும், அதை விட்டுருங்க. பெல்லோஸ்னா என்னது துருத்தி. ப்ளோவர்னா என்னது ஊது. ப்ளோனா என்ன சொல்லுவோம், ஊதுணுமா. ப்ளோ த பலூன் அப்படின்னு அர்த்தம். பலூன் ஊதுன்னு அர்த்தமா ஊதி. பிரேக்னா நம்மளுக்கு தெரியும், பிரேக் தடை. பிரேக் போடுறானா என்ன அர்த்தம், தடை போடு. பயான்சி அப்படின்னா மிதப்பு. அதாவது இப்ப பலூன் வந்து தண்ணியில மிதக்குது, காத்துல மிதக்குது அப்படின்னா அதோட பயான்சி அதிகம்னு சொல்லுவாங்க. பேராஷூட் இருக்கா, பேராஷூட்னா அது போல பயான்சி அதிகம். அதெல்லாம் வந்து பயான்சி, அதோட மிதக்கிற தன்மையை தான் வந்து பயான்சின்னு. கேவிட்டினா பொந்து. இப்ப டீத் கேவிட்டின்னு, டீத் கேவிட்டினா என்னது, பல்லு சொத்தை. பொந்து அப்படின்னு அர்த்தம். பொந்து பொந்து ஓட்டையா இருக்குல்ல அது. செல்லுன்னா நம்மளுக்கு தெரியும் களம். அதாவது செல்லு, உயிரியல்ல செல்லுக்கும் இயற்பியல்லையும் இதுலயும் செல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. உயிரியல்ல செல்லுனா என்னது, நம்ம உடம்புல இருக்க அந்த செல்லு. இதே வந்து இயற்பியல்ல என்ன சொல்லுவோம், களம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பட் இதெல்லாம் இப்படிதான் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. செல் உயிரியலில் செல் என்பதற்கு உயிரியலில் அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ்ல சொல்லுங்க, இயற்பியலுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னா ஓகேங்களா. சேம்பர்னாவே இந்த அறை. சப்போஸ் வந்து ஹாரி பாட்டர் பாத்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த சீக்ரெட் இருக்கிற அறை சேம்பர் ஓகேங்களா. சேம்பர் கலன்னு சொல்லுவோம். காலம் அப்படின்னா நிழல், அதுமாதிரி வலி கம்பம் ஓகேங்களா. காலம் கம்பம். அதாவது பாத்தீங்கன்னா காலம் காலம்னு சொல்லுவாங்க. ரோ இது வந்து காலம் இப்படின்னு சொல்லுவாங்க. இது மேத்தமெட்டிக்ஸ்ல. இதுல பார்த்தோம்னா காலம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கம்பம் அப்படின்வாங்க ஓகேங்களா. ஒரு கம்பத்தை நட்டுச்சு அதை காலம்னு சொல்லுவாங்க, வலி கம்பம். சரி ஓகே. அடுத்து கம்ப்ரெஷன் தான் நம்மளுக்கு தெரியும், கம்ப்ரெஷனாவே இருக்கு ஓகேங்களா. அடுத்து ஏர் கண்டிஷன், நம்மளுக்கு தெரியும் ஏர் கண்டிஷன் பதனம். ஏர் கண்டிஷனர்னா நம்ம ஏசி யூஸ் பண்றோம்ல, அதான் வலி பதனாகி. பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசி வந்து எப்படி தமிழ்ல சொல்லணும் பாருங்க, வலி பதனாகி ஓகேங்களா. கண்டிஷன் பதனம். கண்டிஷனர்னா என்ன, நர்வுன்னு வந்துச்சுனாலும் என்ன போடணும், கீன்னு வந்துடணும். கண்ட்ரோல்னா என்னது, கட்டுப்படுத்துறது, அதான் கட்டுப்பாடு. டென்சிட்டியா நம்மளுக்கு தெரியுமா, அடர்த்தி. ஃபில்ம்னா என்னது, படலம். அப்படியே வந்து எப்படி சொல்றது, டியூ ஃபில்ம் சொல்லுவாங்க. ஒரு இடம் இருக்கு, அப்படியே டியூ வந்து படம்னா டியூ ஃபில்ம் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த இது வந்து படர்ந்துருக்கு அப்படின்றத படலம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபில்ம் அப்படின்னா அந்த தொலைக்காட்சியில வர ஃபில்ம் வந்து வராது, படலம்னு வரும். ஃபர்னேஸ் அப்படின்னா உலை. உலையில போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் படிப்போம், ஞாபகம் இருக்குங்களா கெமிஸ்ட்ரியில. அதுதான் அந்த ஃபர்னேஸ், உலை அடுப்பு. அது கேப் அப்படின்னா நமக்கு தெரியும் இடைவெளி. ப்ரெஷர்னா அழுத்தம் தெரியும். ஸ்க்ரூனா நமக்கு தெரியலையே திருகாணியில ஸ்க்ரூ. அடுத்து ஷவர்னா நமக்கு தெரியலையே பொழிவு இந்த தண்ணி. வாட்டர் ஷவர்னா என்னது, தண்ணி பொழியுறது. தூறுறது மாதிரி தான் இருக்கும் நம்ம ஷவர்ல இருக்கு. தெர்மோமீட்டர்னா நமக்கு தெரியும் வெப்பநிலைமானி. தெர்மோமீட்டர்னாவே வெப்பநிலைமானி. இன்னமும் உங்களுக்கு தெர்மோமீட்டர்னா வெப்பநிலைமானினே தெரியாதுன்னா இதையும் பிரிக்கலாம் பாருங்க. மீட்டர்னா என்ன, மானி. தெர்மல்னா என்னது, தெர்மல்னா என்னது, ஹீட்டு. அப்போ வெப்பமானி. ஏர்னா நமக்கு தெரியும், வேவ்னா அதை. வெஜ்னா ஆப்பு. வெஜ் பிட்வீன் அப்படின்னா என்னன்னா ஆப்பு ஓகேங்களா. வெஜ்ன்றது ஆப்பு. அடுத்து ஏர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னா உள்ளக மின்மாற்றி. டிரான்ஸ்ஃபார்மர்னா மின்மாற்றி தெரியுமா, டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஊர்ல இருக்குல்லையா அதான் மின்மாற்றி. மாற்றுறது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, பேர்ல இருக்கு பாருங்க. டிரான்ஸ்ஃபார்ம் அது மாத்துறது, மின்மாற்றி அப்படின்னு. அதை வச்சுதான் நம்ம அந்த கரண்ட் வந்து நமக்கு மாத்தி கடைசி நமக்கு சேருது, படிச்சிருப்போம் இல்லையா. அது கோர்னா நமக்கு தெரியும் உள்ளகம், உள்ள வரைக்கும் போறது, அதான் கோர் அப்படின்னு. கோர் சப்ஜெக்ட்னா என்னது, உள்ள வரைக்கும் போய் படிக்கிறது. மெயினா அதை தான் படிப்போம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அதான் கோர். அது இது ரொம்ப முக்கியம்.
அல்பெடோ அல்பெடோ அல்மேடோ அப்படின்ற மாதிரி அல்பெடோ ஒளியின் அல்காரதம்னா நமக்கு தெரியும். அல்காரதம்னா என்னது? நெறிமுறை பாங்கு கணிப்பு நெறி. அல்காரதம் அப்படின்னு படிப்போம் இல்லையா? அது நெறிமுறை பாங்கு கணிப்பு நெறி. அது ஒரு நெறி, ஒரு வழி. அலைன்மெண்ட்னா ஒருமிப்பு நமக்கு தெரியும். அலைன் பண்றது அவங்களா ஒருமிப்பு. அலோடு டிரான்சிஷன் அப்படின்னா அலோட்னா என்னது? அலோவ் பண்றது, ஒப்புறது, ஒத்துக்கிறது. டிரான்சிஷனா நமக்கு தெரியும். டிரான்சிட் பண்றதுன்னா என்னது? டிரான்சிஷனா நிலை மாற்றம். ஆல்பா நியூமரிக் கோட்னா என்னது? ஆல்பா நியூமரிக் அப்படின்னா ஆல்பானா ஆல்பாபெட் எழுத்து, நியூமரிக்னா என்னது? நம்பரு. ஸோ அப்போ பார்த்தோம்னா எண் எழுத்து குறியீடு. கோட்னா என்னது? குறியீடு. ஆல்டர்னேட் கான்டாக்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்னா என்னது? ஆல்டர்னேட்டா மாத்தி ஷிஃப்ட் பண்ணணும் என்னது? மாத்தி செய்யுங்க அப்படின்னு அர்த்தமா? மாற்று. மாற்று மீன்ஸ் தொடுதே. கான்டாக்ட்னா என்னது? கான்டாக்ட் என் கையும் உங்க கையும் கான்டாக்ட் ஆகுதுன்னா என்னோட தொடுது அப்படின்னு படத்தை வச்சு சொல்றேன். ஆல்டர்னேட் எனர்ஜினாவே ஆற்றல். ஓகே, அடுத்து பாருங்க இஎம்எஃப். ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் படிச்சிருக்கீங்க பிசிக்ஸ்ல 12th மினிட்ஸ்ல. ஆல்டர்னேட்டிங்னாவே என்ன? மாறு மின்னியக்குமா மின்னியக்கு விசை. ஓகேங்களா? இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நினைக்கிறேன். சம்திங் ஏதோ எனக்கு மறந்து போச்சு. பட் வந்து மின்னியக்கு விசை. எஃப்ன்றது ஃபோர்ஸ் பிரிக்கும் போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ்னா மாறு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னா மின்னியக்கம், விசைனா ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களா. அடுத்து அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னது? ஆல்டர்னேட்டிவ் நம்ம படிச்சிட்டோமா மாறு. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னது? மேக்னெட்னா என்ன? காந்தம். ஃபீல்டுனா புலம்னு பார்த்தோமா முடிஞ்சு போச்சு. ஆல்டர்னேட்டர்னா பார்த்தோம் மாறு மின்னாக்கி. டெர்ன்னு வந்தாவே என்னது? கீ. முடிஞ்சா இது பாருங்க, இது ரொம்ப 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 முக்கியம். ஆல்டிமீட்டர். ஆல்டிமீட்டர் அப்படின்னா உயரமானி. சரி, இது எப்படி நான் ஞாபகம் அப்படின்னா இது பிரிங்க, மீட்டர் பிரிங்க. ஆல்டிமீட்டர். ஆல்டி எப்படி எழுதுவோம்? ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா என்னது? ஹைட்டுன்னு அர்த்தமா? உயரம் அர்த்தமாப்ப உயரமானி. ஆல்டிடியூட் எஃபெக்ட் அப்படின்னா புத்துயிரம். அதான் சொன்னாலே உயரம், புத்துயிரம். எஃபெக்ட்னா என்னது? விளைவு. உயர விளைவு, புத்துயிர விளைவு எப்படின்னா ஒரு. ஓகே, அடுத்து ஏஎல்யூ பாருங்க. ஏஎல்யூனா கணித ஏரண அகம். ஓகேங்களா? இது ஒரு பிரீஃப் இருக்கு. இது சொல்ல ஞாபகம் வரல. அரித்மெட்டிக் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ரொம்ப நாள் ஆயிடுச்சு படிச்சுனாங்க. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அரித்மெட்டிக்னா என்னது? அரித்மெட்டிக்னாலே நமக்கு தெரியும் கணிதமா. ஏரணம் லாஜிக் ஏரணம். ஓகேங்களா? யூனிட்னா அகம். ஓகேங்களா? அப்படின்னு ஆலோசிச்சுக்கோங்க. அப்ப வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அமால்கமேஷன் அப்படின்னா கலமையாக்கம். அமால்கம் படிச்சிருப்போமா? அமால்கம் அப்படின்னாலே ஒரு கலவைன்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ் அமால்கமேஷன், கலவையாக்கம். ஓகே, ஆம்பியன்ட் ப்ரெஷர். ஆம்பியன்ட்னாவே என்னது? நம்ம இந்த ஆம்பியன்ட்டே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படியே நம்ம இந்த சூழ்ந்து இருக்க அந்த சூழ்நிலையே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம். படம் பார்த்துருந்தாலும் அதான் ஆம்பியன்ட். நம்மளோட ஆம்பியன்ட் போட்டோ ஷூட் இருக்கும்போது ஆம்பியன்ட் நல்லாலையே அந்த செட்டிங்ல கூட ஆம்பியன்ட்ல வரும். எல்லாம் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதோட சூழ்நிலை, சூழ்ந்து இருக்கிற அந்த இடம். ஓகேங்களா? அது ஓகே. ப்ரெஷர்னா அழுத்தம், டெம்பரேச்சர்னா இடையில வெப்பநிலை. அம்மீட்டர். இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மீட்டர் அப்படின்னா ஆம்பியர் மானி. ஓகேங்களா? ஆம்பியர் மினி தான் அம்மீட்டர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க, ஆம்பியர் மானி. அடுத்து அமாஃபஸ் சாலிடம்னா உருவற்ற திண்மம். சாலிட்னா என்னது? திண்மம். ஓகேங்களா? அமார்பஸ் அப்படின்னா உருவம் இருக்காது. மார்பஸ் மார்பிங் பாருங்க, இது இன்னும் தெளிவா சொல்லலாம். இது பாருங்க, மார்பிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்புல வந்து ஃபேஸ் வந்து மார்பிங் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உருவத்தை மாத்துறது அதுதான். இதே அமார்பஸ் வந்துச்சுனாவே என்னது? அதுக்கு ஆப்போசிட். அப்ப உருவற்ற திண்மம். முடிஞ்சு போச்சா? ஓகே. ஆம்பிளிபிகேஷன் அப்படின்னா மிகைப்பு. ஆம்பிளிஃபைனா என்னது? இன்னும் சவுண்ட் அதிகமாக்குன்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா? பார்த்திருப்போம் போன்ல கூட. அதான் ஆம்பிளிபிகேஷன். மிகைப்பு இன்னும் அதிகப்படுது. அதான் ஆம்பிளிபிகேஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த ஆம்பிளிபிகேஷன் பேஸ் பண்ணி இந்த அடுத்த பேஜ் நம்ம படிக்க போறோம். ஸோ ஐ ஹோப் இந்த 2 பேஜ் நான் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன்.